வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது சிலாஜிசம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்ல நமக்கு வருது. ஓகேவா? நமக்கு லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சிலாஜிசம் இருக்கு. அதுக்கப்புறம் இதுலயே ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் வரும். அப்புறம் மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஒன்னு இருக்கு. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங் இருக்கும். அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நமக்கு இந்தியன் லாஜிக் ஸ்டார்ட் ஆகும். இந்தியன் லாஜிக்ல நமக்கு பிரமாணாஸ் பத்தி இருக்கும். எத்துவ பாஷாஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தியும் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஒரு சின்ன டாபிக் தான். ஆனா நிறைய கவர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதே மாதிரி ஃபேலசிஸ் பத்தி கொஞ்சம் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சிலாஜிசம் எப்பயுமே ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பா ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் இல்ல லாஜிக்கலி ஈக்குவலன்ட்ல வந்திருக்கும். இந்த ஜூன் எழுதினவங்க, இந்த ஆகஸ்ட் 2024 எழுதினவங்க தான் கண்டிப்பா தெரியும். அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும் லாஜிக்கலி ஈக்குவலன்ட்னு கேட்டு. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல ஒரு கொஸ்டின், சம்டைம்ஸ் 2 கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஓகேவா? சோ சிலாஜிசம்னா என்ன? நமக்கு எப்பயுமே சிலாஜிசம்ல வந்து ஒரு 2 சென்டென்ஸ் நம்ம எப்படி ப்ரிமைசஸ் சொல்லுவோம், அப்புறம் கன்க்ளூஷன், அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? அது வந்து டிடக்டிவ் ரீசனிங்ல டிடக்டிவ் ரீசனிங் வந்து ஃபாலோ பண்ணிருக்கும். எப்படின்னா நமக்கு அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து உங்களோட கன்க்ளூஷன் வரும். இதுதான் டிடக்டிவ் ரீசனிங். ஓகேவா? Syllogisms are a fundamental part of deductive reasoning used to derive logical conclusions from general statements. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து கன்க்ளூஷன்ஸ்க்கு வரோம் நம்ம. அதுதான் டிடக்டிவ் ரீசனிங். இப்ப ப்ரிமைசஸ், இது நம்ம படிக்கிறது இதெல்லாம் அரிஸ்டாட்டில் சிலாஜிசம். ஓகே, இதுல நமக்கு 2 ப்ரிமைஸ் இருக்கு, கடைசியில ஒரு கன்க்ளூஷன். சோ ப்ரிமைஸ் 1 என்னதுன்னா ஆல் பேர்ட்ஸ் ஹேவ் விங்ஸ். அது மேஜர் ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் a peacock is a bird, minor premise. அதுக்கப்புறம் நமக்கு கன்க்ளூஷன், therefore peacock has wings. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டேட்டா எடுத்து ஒரு இன்ஃபரன்ஸ் பண்றோம். ஓகே, நம்மளே ஒரு யூகத்துக்கு கொண்டு வரோம். அதுதான் கன்க்ளூஷன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கன்க்ளூட் பண்றோம். நெக்ஸ்ட், deductive reasoning is a logical process where it starts with a general statement or premise and draw a specific conclusion based on that premise. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரல்ல இருந்து வருதுங்க. கரெக்டா நம்ம என்ன பண்றோம், where it starts with a general statementல இருந்து வந்து and draw a specific conclusion கொண்டு வரும். Next, if the premises are true and the reasoning is valid, the conclusion must also be true. It moves from the general to specific. Deductive reasoning எப்படி வரும், G ல இருந்து S, GS. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகோரிக்கல் ப்ரொபோசிஷன் அப்படின்னா என்ன? அடிக்கடி வருது. ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் என்ன? கேட்டகோரிக்கல். கேட்டகரினாலே ஒரு கேட்டகரினாலே ஒரு குரூப் தானே, இல்லையா? நமக்கு இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் இருக்கும், அதை சுத்தி ஒரு 4 ஆல்பபெட் எழுதிடுறோம், அதை வச்சுதான் நம்ம பண்றோம். Categorical proposition is a type of statement that deals with the relationship between categories. அந்த கேட்டகரிஸ்ல இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கிறோம், அதை வச்சுதான் வருது நமக்கு. So all SRP, every item in S also in P, இல்லையா? இப்ப எஸ்ங்கிறது ஒரு கேட்டகரி, பிங்கிறது ஒரு கேட்டகரி. இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம இங்க பாக்குறோம். அதே மாதிரி நோ எஸ்ஆர்பிங்கிறது நோ ஐட்டம்ஸ் இன் எஸ்ஆர் இன் பின்னு அர்த்தம். ஓகே, இதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட், ஆல்னா என்ன, நோனா என்னன்னு பார்க்கலாம். இப்ப ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். இப்ப கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷனா தெரிஞ்சிருச்சு. கேட்டகரிஸ்ல இருக்கும், குரூப்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி அந்த குரூப்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம பார்க்கணும். இது கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன். ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்னா என்னன்னா, ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர்ல நடக்கிற அந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். Okay, square of opposition is a diagram representing the logical relationship between 4 types of categorical proposition. Okay, அது என்னன்னு பார்ப்போம். இதுதான் அந்த ஸ்கொயர். ஓகேவா? இதையே ஸ்கொயரா வச்சுக்கோங்க. இது தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன், இதை ஸ்கொயரா வச்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து ஆல் இருக்கு, இங்க நோ இருக்கு, இங்க சம் இருக்கு, சம் நாட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல், நோ, சம் நாட். ஓகேவா? இது முதல்லயே நான் பார்த்திருக்கேன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ங்கிறது ஒரு ஸ்கொயர். ஓகேவா? இங்க ஆரோன் போட்டிருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு ஸ்கொயர்ல தான் இருக்கு. இது ஒரு ஸ்கொயர்ல தான் இருக்கு. இது ஜஸ்ட் ஜாயின் பண்ண மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு ஸ்கொயர்ல தான் இருக்கு. இந்த ஸ்கொயருக்குள்ள இந்த இடத்துல ஏ இருக்குது. இதுதான் ஏ. ஏ. இந்த இடத்துல இ இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஆல்பபெட்ஸ். இது ஐ இருக்கு, இங்க ஓ இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஏ, இங்க இ, இங்க ஐ, இங்க ஓ. ஏஇ ஐஓ. இங்க ஏ, இங்க இ, ஐ, ஓ.
ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பார்க்க வேணாம் இப்போதைக்கு. AEIO. ஏங்கிறது என்னன்னா ஆல், ஈங்கிறது நோ, ஐங்கிறது சம், ஓங்கிறது சம். ஏங்கிறது ஆல், ஈங்கிறது நோ, ஐங்கிறது சம், ஓங்கிறது சம் நாட். இதனால நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேவா? அப்புறம் மேல இருக்கிற அந்த ஏவை வந்து நம்ம ஆல்னு சொல்றோம். ஓகேவா? இது பேர் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். அஃபர்மேட்டிவ் பாசிட்டிவ்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குங்க. யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். அதே மாதிரி இங்க இருக்கிறது நோ சென்டென்ஸ்னா நெகட்டிவ் தான். சோ யூனிவர்சல் நெகட்டிவ். மேல இருக்கிறது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், யூனிவர்சல் நெகட்டிவ். ஓகேவா? கீழே இருக்கிறது பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், பர்டிகுலர் நெகட்டிவ். ஸோ இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல யூனிவர்சல் பர்டிகுலர்னு ரெண்டு இருக்கு. யூனிவர்சல் மேல இருக்கு, பர்டிகுலர் கீழே இருக்கு. அதே மாதிரி இங்க அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ். இங்க அதே மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ். ஓகேவா? ஏன்னா இங்க பாசிட்டிவ்னா ஆல்னா அங்க இருக்கு ஏதோ ஒண்ணு. ஆல் ரோசஸ் அங்க ஆல் இருக்கு. இங்க நோங்கிறது நோ ரோஸ், நான் எதுவுமே இல்ல அங்க, நெகட்டிவ். சம்னா சம் ரோசஸ் இங்க இருக்கு. சம் நாட் ஏதோ இருக்கு, அவ்வளவுதான், அங்க இல்லன்னு இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. AEIO. ஏனா ஆல், நோ, சம், சம் நாட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வீடியோ கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ஸ்பீட் பண்ணி பாருங்க, ஆனா கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் குவாலிட்டி, குவான்டிட்டி. இதை சுத்தியும் கேக்குறாங்க. குவாலிட்டினா ஒண்ணுமே இல்லை, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாசிட்டிவ், நெகட்டிவ். ஒரு குவாலிட்டி நம்ம எப்படி சொல்லுவோம்? இவன் நல்லவன், பாசிட்டிவான பர்சனா இருக்கான், அவனோட குவாலிட்டியை தானே சொல்றோம், அதனால அது பாசிட்டிவ். நெகட்டிவ், ரொம்ப நெகட்டிவ் வைப் இருக்கு அவர்கிட்டன்னு சொல்றோம்ல, சோ நெகட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. குவாலிட்டி. ஓகேவா? அவங்க குவான்டிட்டி, ஆல். இப்ப குவான்டிட்டின்னு பர்சன் கிட்ட போவேன்னா ஒரு குவான்டிட்டி ஆஃப் எப்படி வச்சுக்கலாம், ஏதோ ஒரு திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யூனிவர்சல் ஆல், எல்லா ஆரஞ்சஸ் இருக்கு. பர்டிகுலர், ஒரு பர்டிகுலர், அந்த மாதிரி எதனா ஒரு நீங்க தான் கனெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல. குவான்டிட்டியை சொல்றோம். ஆல், நிறைய இருக்கு ஆரஞ்சஸ், எல்லா ஆரஞ்சஸ். அதுல இருந்து பர்டிகுலர் ஆரஞ்சை மட்டும் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது குவான்டிட்டியை குறிக்குது. குவாலிட்டிங்கிறது பர்சனை குறிக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து எந்த புக்ல இருக்கிறது கிடையாது, சும்மா நானே தான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுக்காக. ஓகேவா? குவாலிட்டிங்கிறது ஒரு பர்சனை கொடுக்குது. அவன் பாசிட்டிவ் பர்சன், அவன் நெகட்டிவ் பர்சன், அப்படி. பாசிட்டிவ், நெகட்டிவ். பாசிட்டிவ்னா இங்க அஃபர்மேட்டிவ், இங்க பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டோம், அஃபர்மேட்டிவ். அதே மாதிரி குவான்டிட்டிங்கிறது அந்த ஆப்பிள்ஸ்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபுல் குவான்டிட்டியை குறிக்குது. அதுல சிலது பர்டிகுலர். ஓகே, யூனிவர்சல், பர்டிகுலர், குவான்டிட்டி. ஒரு தடவை புரியலன்னா இட்ஸ் ஓகே, செகண்ட் டைம் பார்த்தா புரிஞ்சிடும், ஈஸியான இதெல்லாம். அடுத்தது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னா நமக்கே தெரியும், ஆல். இதுதான் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். அடுத்து இது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். அடுத்தது இது யூனிவர்சல் நெகட்டிவ், நோ சென்டென்ஸ், யூனிவர்சல் நெகட்டிவ். அடுத்தது இது சம் சென்டென்ஸ். ஓகேவா? இது பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். இது சம் நாட் சென்டென்ஸ், பர்டிகுலர் நெகட்டிவ். யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், யூனிவர்சல் நெகட்டிவ். பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், பர்டிகுலர் நெகட்டிவ். இந்த 4 தாங்க இதுல இருக்கு. சின்ன கான்செப்ட் தான், ஆனா கொஸ்டின் மட்டும் அப்படியே பெருசா வரும். இதுல மட்டும் இல்ல, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், ஈவன் பேங்க் எக்ஸாம், எல்லா எக்ஸாம் போனாலும் இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் வந்து அது ஒரு ரோல் இருக்கு அந்த இடத்துல. ஓகேவா? இது ஏ, இது இ, அது ஐ, ஓ. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. AEIO. ஆல், நோ, சம், சம் நாட். இது ஆல், நோ, சம், சம் நாட். ஓகேவா? இது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், யூனிவர்சல் நெகட்டிவ். பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், பர்டிகுலர் நெகட்டிவ். அவ்வளவுதான். மேல இருக்கிறது யூனிவர்சல், கீழே இருக்கிறது பர்டிகுலர். இங்க இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ், இங்க இருக்கிறது நெகட்டிவ். நெக்ஸ்ட் பண்ணலாமா? இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேல வந்து இங்க கான்ட்ரரின்னு கொடுத்துருக்காங்க. கான்ட்ரரினா ஒண்ணுமே இல்லை, மேல இருக்கிறது கான்ட்ரரி. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்கு, இதுதான் என்னோட ஸ்கொயரு. ஓகேவா? இந்த ஸ்கொயர்ல வந்து இங்க ஏ இருக்கு, இங்க இ இருக்கு இல்லையா? இங்க ஏ இருக்கு, இங்க இ இருக்கு. இது ரெண்டு தான் இங்க கான்ட்ரரி. இந்த ரெண்டு தான் நான் என்ன சொல்லுவேன், கான்ட்ரரின்னு சொல்லணும். இது ரெண்டு கீழே இருக்கிறது வந்து சப் கான்ட்ரரி. ஓகேவா? மேல இருக்கிறது இது கான்ட்ரரி, கீழே இருக்கிறது சப் கான்ட்ரரி. ஓகே, இது கான்ட்ரரி, இது சப் கான்ட்ரரி, அது ஞாபகம். அடுத்தது அதே மாதிரி இங்க சைடுல இங்க வருதுல, இது ரெண்டு வந்து கான்ட்ரடிக்டரி. சைடு வந்து கான்ட்ரடிக்டரி. இது கான்ட்ரரி, கீழே இருக்கிறது சப் கான்ட்ரரி, சைடுல இருக்கிறது கான்ட்ரடிக்டரி. இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஓகேவா?
நெக்ஸ்ட் when subject and predicate of both the premises or the இது நான் ரொம்ப போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போ ஃபுல்லா படிச்ச கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏ இ மேல இருக்கிறது கான்ட்ரரி, கீழே இருக்கிறது சப் கான்ட்ரரி, சைட்ல இருக்கிறது கான்ட்ரடிக்டரி. ஓகேவா? இது குவாலிட்டி குவான்டிட்டினா ஒண்ணுமே இல்லை. இங்க எழுதி பார்த்து நீங்க பண்ணி பாருங்க. இது குவான்டிட்டி, எது குவான்டிட்டி எது குவாலிட்டி நான் சொன்னேன். குவாலிட்டிங்கிறது அந்த பர்சன், பாசிட்டிவ் நெகட்டிவ், அது குவாலிட்டி. குவான்டிட்டிங்கிறது என்னது? யூனிவர்சல், ஃபுல்லு, பர்டிகுலர். ஓகேவா? அதை வச்சுட்டு அதை பொறுமையா பேப்பர்ல எழுதி பார்த்து பண்ணுங்க, அது புரியும். இப்ப நான் சொன்னேன்னா அப்படியே கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கான்ட்ரரி, மேல நம்ம பாக்குறோம்ல, ஏவும் இந்த ஈயும், இது ஏ, இது இது இ, இது ஆலும் நோவும் எப்படி வரும்னா சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்டென்ஸை வந்து புரிஞ்சு பண்ணக்கூடாது. ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதான் இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல வருது. இந்த லாஜிக்ஸ் இருக்கு இந்த இடத்துல, இப்படிதான் இருக்கு. எப்படி சென்டென்ஸ் இருக்குமா? போத் cannot be true together, can be false together. மேல ஓகேவா? இதை நான் இதுக்கு ஒரு க்ளூ இருக்கு, நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இது ஐ, இது ஓ. ஓகேவா? இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன். கீழே இருக்கிறது பாருங்க, இது ஐ, இது ஓ. இது எப்படின்னா both cannot be false together, can be true together. அப்படின்னா என்னன்னா சென்டென்ஸ்ல கொடுப்பாங்க some yes or p, some yes or not p, இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, இது நம்ம சென்டென்ஸ்ல வரும், இதுக்கு இது லாஜிக்கலி ஈக்குவலண்டா கேட்பாங்க. அப்போ வந்து இந்த லாஜிக்கை நம்ம யோசிச்சு பார்த்து பண்ணணும். அதுக்குதான் இது நம்ம படிக்கிறது. சரியா? இது கீழே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா both can be true together. இதை தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா கீழே நம்ம நடக்கணும். இப்ப நடக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு காலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ கேன் பி ட்ரூ டுகெதர், இந்த ரெண்டையும் கால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லெக்ஸ் மாதிரி ரெண்டு லெக்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. சோ போத் கேன் பி ட்ரூ டுகெதர். இப்படிதான் நான் இந்த ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டா மத்த எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஏன்னா இதோட ஆப்போசிட் தான் இது. கேன் பி ட்ரூனா cannot be false. கேன் வந்தா cannot வரும், ட்ரூ வந்தா ஃபால்ஸ் தான் வரும். இந்த ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே எப்படி இருக்கும்? நம்ம நல்லா நடக்கணும்னா நம்ம ரெண்டு கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ கேன் பி ட்ரூ டுகெதர், cannot be false together. அதுக்கு ஆப்போசிட் மேல இருக்கும். both cannot be true together, both can be false together. இதுக்கு ஆப்போசிட் தான். இங்க can be trueனா இங்க cannot be true. ஓகே, இது வந்திருக்குங்க நெட்லயே. இந்த கொஸ்டின் வரும், எதுல வந்து both cannot be false, can be true. இது சப் கான்ட்ரரி. எவ்வளவு ஈஸியான கொஸ்டின்ஸ் வரும் தெரியுமா? லாஜிக்கல் ரீசனிங்ல பார்க்கதான் கஷ்டமா இருக்கும், பட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சப்பால்டன். இந்த கான்ட்ரடிக்டரியும் தெரிஞ்சு பார்த்துக்கலாம். இதுதான் கான்ட்ரடிக்டரி. இது ஏ, இது இ, இது ஐ, ஓ. ஆல், நோ, சம், சம் நாட். இந்த ஆல்க்கும் சம் நாட்டும் கான்ட்ரடிக்டரி. கான்ட்ரடிக்டரியும் ஆப்போசிட்டா இருக்குது. அதே மாதிரி இந்த நோவும் சம்மும் கான்ட்ரடிக்டரி. இங்க ட்ரூ இருந்தா இங்க ஃபால்ஸ் இருக்கும், இங்க ட்ரூ இருந்தா இங்க ஃபால்ஸ் இருக்கும். அதுதான் கான்ட்ரடிக்டரி, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? சோ சப்பால்டன் இன்னொரு டேர்ம். நம்ம என்னென்ன டேர்ம் படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? ஆல், இது ஆல், நோ, சம், சம் நாட், அது தெரியும். இது கான்ட்ரரி, மேல இருக்கிறது கான்ட்ரரி, இது மேல இருக்கிறது இது கான்ட்ரரி, இது சப் கான்ட்ரரி, இது படிச்சிட்டோம். இது கான்ட்ரடிக்டரின்னு படிச்சிட்டோம். இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது ஒரு டேர்ம் இருக்கு, இதுல சப்பால்டன். இது பேர் தான் சப்பால்டன். இப்படி வர்றது பேர் தான் சப்பால்டன். இது எதுக்கு படிக்கிறோம்னா இந்த இடத்துல, ஓகேவா, இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்கேயும் ட்ரூ தான் வரும். ட்ரூலி டவுன்வர்ட்ஸ் சொல்லுவோம் இதை நம்ம. ட்ரூலி டவுன்வர்ட்ஸ். இங்க ஆல் சென்டென்ஸ் ட்ரூவா இருந்தா சம் சென்டென்ஸும் ட்ரூவா தான் இருக்கும். இது ட்ரூலி டவுன்வர்ட்ஸ். இன்னொன்னு ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ் ஒண்ணு இருக்கு, டெக்ஸ்ட்ல இருக்கும் நினைக்கிறேன். சப்பால்டன். இதுவும் அதே சூப்பர் ஆல்டன்னா என்னன்னு சொல்றேன். அதே மாதிரி ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ், மேல கீழேயும் வந்துச்சுன்னா மேலையும் ஃபால்ஸ் வரும். ஓகே, சூப்பர் ஆல்டன்லாம் ஒண்ணுமே இல்ல, மேல இருக்கிறது தான். இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துப்போம். இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் எடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல ஆல் சென்டென்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த சென்டென்ஸ் எப்பயும் நோ சென்டென்ஸ். இதை எழுதி வச்சிருங்க எக்ஸாம்ல கூட. இது வந்து சம் சென்டென்ஸ், இது சம் நாட், இதை எழுதிருங்க. ஓகேவா? இப்ப ஆல் சென்டென்ஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா சம் சென்டென்ஸும் ட்ரூவா தான் இருக்கும். ஏன்னா இது ட்ரூலி டவுன்வர்ட்ஸ். ஓகே, இன்னொன்னு அதே மாதிரி நமக்கு சப்பால்டன்ல இருக்கு, ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ்.
இந்த சம் நாட் நமக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த நோ சென்டென்ஸும் ஃபால்ஸா தான் இருக்கும். மேம் எதுக்கு மேம் இது படிக்கிறோம்னா இது ரிலேட்டடா தான் நமக்கு கொஸ்டின்ஸ் அங்க வரும். ஓகேவா? சம் புக்ஸ் ஆர் நாட் பேப்பர் வரும். நோ புக்ஸ் ஆர் நாட் பேப்பர் அந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று. ஸோ அந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிருக்கும் இது ஃபால்ஸ்லி வேர்ட்ஸ். இங்க ஃபால்ஸா இருந்தா இங்கேயும் ஃபால்ஸா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சூப்பர் ஆல்டன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த இதுதான் இங்க ஏ இருக்குல்ல, இதுதான் சூப்பர் ஆல்டன். இதுதான் இதை இம்பாக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. A superaltern is a universal proposition மேல இருக்கிறது that implies the truth of the corresponding particular proposition. ஓகேவா? சூப்பரால்டன்னா மேல இருக்கிறது. The proposition all SRP is a superaltern. இது வந்து ஏங்கிறது சூப்பரால்டன், என்னங்கிறது சூப்பரால்டன். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இப்ப கொஞ்சம் எப்படிலாம் அந்த வரும் இப்போதைக்கு நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்ட்ரரி பார்த்துட்டோம், சப் கான்ட்ரரி பார்த்திருக்கோம், கான்ட்ரடிக்டரி பார்த்திருக்கிறோம், சப்பால்டன் பார்த்திருக்கோம். சப்பால்டன்னா என்னது? சைடு, இந்த சைடு இந்த சைடு, இது பேரு சப்பால்டன். மேல இருக்கிறது சூப்பர் ஆல்டன். சூப்பர் ஆல்டன் பத்தி ரொம்ப பெருசா வராது, அதான் அது வந்து எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது இதுக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான், அதுதான் சூப்பர் ஆல்டன். இந்த 5 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ட்ரரி, சப் கான்ட்ரரி, கான்ட்ரடிக்டரி, சப்பால்டன். இது சப்பால்டன். ஓகேவா? இதுல சப்பால்டன்ல 2 என்ன இருக்குது? ட்ரூலி டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஆலும் சம்மும் ட்ரூலி டவுன்வர்ட்ஸ், சம் நாட்டும் இந்த பக்கம் நோவும் ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ். அப்படின்னா இங்க ஃபால்ஸ் இருந்தா இங்க ஃபால்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் எப்படி இருக்கும்னா ஆல் எஸ்ஆர்பி, இது ட்ரூ கன்க்ளூஷன்ஸ். நம்ம சில PYQs மட்டும் பார்ப்போம். இதுல two propositions are related in such a way that these cannot be true together or false together. These are known as. See, ரெண்டுமே cannot be true together or false together. இது என்னன்னா இது contradictory. இது contradictory. நம்ம 3 படிச்சிருக்கோம். contrary, subcontrary, subcontrary, contradictory. இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் subaltern, மேல சூப்பரால்டன் இல்லையா? கான்ட்ரரினா மேல இருக்கிறது, சப்கான்ட்ரரினா கீழே இருக்கிறது. சப்கான்ட்ரரிக்கு நம்ம என்ன படிச்சோம்? போத் கேன் பி ட்ரூ டுகெதர், ஏன்னா ரெண்டும் நடக்கலாம். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்டா மேல வரும். அதே மாதிரி cannot be true together or false together, இது contradictory. Next PYQ பார்ப்போம். If the statement no philosophers or industrialist is given as true, which of the following statements can be immediately inferred from it to be true? இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி பண்ணணும் பார்ப்போம். இப்போ என்ன நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம் எப்படி எழுதணும். ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் நமக்கு தெரியும். இங்க என்ன இருக்கு? இங்க ஆல் சென்டென்ஸ் இருக்கு, இங்க நோ சென்டென்ஸ் இருக்கு, இங்க சம் சென்டென்ஸ் இருக்கு, இங்க சம் நாட் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நோ பிலாசபர்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அப்ப இந்த இடத்துல நோ சென்டென்ஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா which of the following statements can be immediately inferred from it to be true? எது வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இங்க ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆல் சென்டென்ஸ் ட்ரூவா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கான்ட்ரடிக்டரி எப்பயுமே இங்க ஃபால்ஸ் தான் வரும், சம் சென்டென்ஸ் ஃபால்ஸ் தான் வரும். இங்க ட்ரூவா இருந்துச்சுன்னா சம் சென்டென்ஸ் ஃபால்ஸ் தான் வரும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எது வந்து ட்ரூவா இருக்கும்? இதுதான் ட்ரூவா இருக்கும். ஓகேவா? நான் சப்பால்டன். ஓகே, so no, some philosophers are not industrialistங்கிறது தான் இங்க ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட். If the proposition all bananas are fruit is false, then which of the following proposition must be true? நீங்க 1 second நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க.
ஆல் சென்டென்ஸ் இருக்கு. நான் பொறுமையா எழுதிட்டே இருக்கேன். நீங்க யோசிங்க ஆன்சர் என்ன இருக்கும்னு. இது ஆல் சென்டென்ஸ். இந்த இடத்துல நோ சென்டென்ஸ் வருது. இங்க சம் சென்டென்ஸ் இருக்கு. இங்க சம் நாட் சென்டென்ஸ் இருக்கு. நான் எழுதிட்டேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம? ஆல் பனானாஸ் ஆர் ஃப்ரூட். இப்போ ஆல் சென்டென்ஸ்ல என்ன இருக்கு? ஃபால்ஸ் இருக்கு. ஓகேவா? எப்பயுமே கான்ட்ரடிக்டரியில இங்க ஃபால்ஸ் இருந்தா இங்க ட்ரூ வரும். சம் நாட்ல தான் ட்ரூ வரும். ஓகேவா? என்ன சொல்றாங்க? ஆல் பனானாஸ் ஆர் ஃப்ரூட் இஸ் ஃபால்ஸ், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொபோசிஷன் மஸ்ட் பி ட்ரூ. கான்ட்ரடிக்டரி எப்பயுமே இங்க ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு எதிர்க்க வர்றதுதான் கான்ட்ரடிக்டரி. இந்த இடத்துல ட்ரூ தான் இருக்கும். இப்போ சம் நாட் சென்டென்ஸ் தான் ட்ரூ இருக்கும். அதே மாதிரி இங்க ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா இங்க ட்ரூ. ஓகேவா? அதே மாதிரி இது மட்டும் போதும். இது ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ் கிடையாது, அப்வர்ட்ஸ் தான். ட்ரூலி டவுன்வர்ட்ஸ், ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ். அதனால இந்த இடம் சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த சபால்டன் ஞாபகம் இருக்க நம்ம படிச்சோம்ல, ட்ரூலி டவுன்வர்ட்ஸ். ஆல் சென்டென்ஸ் ட்ரூவா இருந்தா சம் சென்டென்ஸ் ட்ரூவா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மேல போறதுன்னா ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ். இது இங்க ஃபால்ஸ் இருந்தா மேல ஃபால்ஸ் இருக்கும், ஆனா இங்க இருந்து இங்க வராது. சோ எது ட்ரூனா சம் நாட் தான் ஆன்சர். டி தான் ஆன்சர். ஓகேவா? சம் பனானாஸ் கான்ட்ரடிக்டரியில வந்திருக்கு. இந்த இடத்துலதான் நம்ம படிக்கிற ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் இது யூஸ் ஆகுது. ஓகே, நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி எழுதிட்டு படிக்கிறது நல்லது. இன்னொன்னு அன்டிட்டர்மைண்ட்னு ஒண்ணு வரும் நம்ம சென்டென்ஸ்ல. இந்த அன்டிட்டர்மைண்ட் வேர்டுன்றதும் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த சென்டென்ஸ்ல நம்மளால சொல்ல முடியாது, ட்ரூவாவும் வரலாம் ஃபால்ஸாவும் வரலாம். இந்த இடத்துல அன்டிட்டர்மைண்ட்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், the proposition is undetermined when we cannot infer the truth or falsity of one statement based on the truth or falsity of another. நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா both can be true அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல, அதனால அங்க நம்ம சொல்ல முடியாது. அதுதான் இப்போ சப்பால்டனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வரும். அது all dogs are mammals is false. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எழுதி பார்ப்போம். ஆல் டாக் எது? ஏ சென்டென்ஸ். இதுதான் ஏ சென்டென்ஸ். இப்ப இந்த ஏ சென்டென்ஸ் தான் ஆல் சென்டென்ஸ். இங்க ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, சம் டாக்ஸ் ஆர் மேமல்ஸ். சம்ங்கிறது இங்க கீழே இருக்கு. ஓகேவா? எப்பவுமே சம்ங்கிறது கீழே இருக்கு. இது வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லலாம், ஃபால்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ட்ரூன்னு சொல்லலாம், ஃபால்ஸும் வரலாம். அப்படி வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? இந்த இடத்துல அன்டிட்டர்மைண்ட் வேர்டு வரும். ஓகே, ஏன்னா நம்ம ட்ரூலி டவுன்வர்ட்ஸ். இங்க ட்ரூ இருந்துச்சுன்னா இங்க ட்ரூ இருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி ஃபால்ஸ்லி அப்வர்ட்ஸ். ஆனா இது ஃபர்ஸ்ட் கொடுக்கல. இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னா சம்ல ஃபால்ஸ்ன்னு கொடுத்திருந்தா மேல ஃபால்ஸ் இருக்கும் நம்ம சொல்லிடலாம். ஆனா இங்க ஃபால்ஸ் கொடுக்கவே இங்க எது வேணா வரும். இப்போ இது அன்டிட்டர்மைண்ட். இந்த வேர்டு வந்து சம்டைம்ஸ் எக்ஸாம்ல வரும், அன்டிட்டர்மைண்ட் இந்த வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்கான்ட்ரரியில அதே மாதிரி வரும். எந்த இடத்துல வரும் சப்கான்ட்ரரி? அதே மாதிரி நம்ம எழுதி பார்ப்போம். சம் டாக்ஸ் ஆர் பிளாக் இஸ் ட்ரூ. சம் சென்டென்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கிற சம் சென்டென்ஸ். இந்த சம் சென்டென்ஸ் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக், இது வந்து ட்ரூவாவும் இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கலாம். ட்ரூவாவும் இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கலாம். போத் கேன் பி ட்ரூ டுகெதர்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ ட்ரூவாவும் இருக்கலாம், இல்ல ஃபால்ஸாவும் வரலாம். இந்த இடத்துலயும் நமக்கு அன்டிட்டர்மைண்ட் வேர்டு வரும். ஓகேவா? இது நம்ம இன்னும் கொஞ்சம் பிஒய்க்யூஸ் எம்சிக்யூஸ் பார்க்கும்போது இது நல்லா புரியும். திரும்பிய சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? கண்டிப்பா ஒரு வீடியோல இது மட்டும் பண்ணுவோம், ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் மட்டும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம இன்னும் லாஜிக்கலி ஈக்குவலன்ட்ல பிஒய்க்யூஸ் நிறைய பார்ப்போம். மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஒன்று இருக்கு, அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.